வணக்கம். இன்றைக்கி நம்ம முடி நல்லா வளர்கிறதுக்கு வீட்டிலேயே ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, நெல்லிக்காய், கருவேப்பிலை, மருதாணி, அது கூடவே நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் அப்புறம் பாதாம் எண்ணெயும் தேவைப்படும். முதல்ல நம்ம இலைகளை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைச்சும் பயன்படுத்தலாம். ஆனால் அரைச்சோன்னா வடிகட்டுறதுக்கு கடினமாக இருக்கும், அதனால நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி செம்பருத்தி பூவையும் நல்லா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெல்லிக்காவையும் நல்லா துருவி பயன்படுத்திக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இரும்பு வாணல் யூஸ் பண்ணிக்கிறோம். இரும்பு வாணல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. வாணல் சூடானதும் தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துக்கிறோம். ஒரு 5 நிமிடம் இது நல்லா சூடாகட்டும். இப்போது சூடானதும் நம்ம இதில் வெந்தயத்தை சேர்க்குறோம். வெந்தயம் நம்மளுக்கு குளிர்ச்சிக்கு ரொம்ப உதவும். அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இலைகள் அப்புறம் பூவையும் சேர்த்துக்கிறோம். அது கூட நம்ம துருவி வச்சுருக்க நெல்லிக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை அப்படி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா ஒரு 7லேருந்து 10 நிமிடம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம இப்படியே பயன்படுத்த போகிறது கிடையாது. இது அப்படியே ஒரு நாள் இந்த இலைகளெல்லாம் இந்த எண்ணெயிலேயே ஊற விட போகிறோம். இதை ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம அப்படியே ஒரு நாள் வச்சிடலாம். இப்போ அடுத்த நாள் எடுத்து பார்த்தோன்னா இந்த எண்ணெய் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு காட்டன் துணியில் வச்சு வடிகட்டிக்கலாம். உங்கள் வீட்டில் ரொம்ப மெல்லியதான வடிகட்டி இருந்தால் கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை வடிகட்டிட்டு மேலே இருக்கிற அந்த இலைகளையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதையும் நம்ம தலையில் தடவி கொஞ்சம் ஊற வச்சு தலைக்கு குளிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் பாதாம் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். பாதாம் எண்ணெய் நம்ம கொதிக்க விடலை, நம்ம காசிட்ட பிறகு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். பாதாம் எண்ணெயை சேர்த்த பிறகு நல்லா இந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணி நீங்கள் மூடி வச்சிடலாம். இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி உடனே தலை குளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது ஒரு தினசரி எண்ணெயாக நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த எண்ணெயோட பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கருவேப்பிலை, செம்பருத்தி எல்லாம் போட்டிருக்கிறதுனால முடி நல்லா கருமையாக வளரும், சமயம் அடர்த்தியாகவும் வளரும், முடி கொட்டுறதும் நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.